தெய்வச்சபை தெய்வச்சபை முன்பதாக நாங்கள் தற்பார் விஷயமா வந்திருக்கிறோம். நாங்கள் யாரு எங்களுடைய பெயர் என்ன அதான் சொன்ன தெரியல. அத்திபுரம் தன்னை யாழும். அத்திபுரம் தன்னை யாழும் அழகுள்ள துரியபாலன். துரியபாலன். ஆமா. அண்ணா மகாராஜா. அண்ணா மகாராஜா. தம்பி என்ன சொல்ற? பார்த்தா மகாராஜா மாதிரியே தெரியுது. நாங்கெல்லாம் சிறு பிள்ளைகள். ஆமா. அது நீங்க சுன்னி பசங்க. ஆமா. சிறு பிள்ளைகளப்பா. சின்ன பசங்க. ஆமா. சரி. அதே அத்திபுரத்தை ஜெகத்தோடு வருங்கால இளவரசனை வாழக்கூடிய அண்ணாள் துரியனுக்கு இளைய தீரன். துரியனுடைய பெயரோ துர்ச்சோதனமாக நின்றாயா என்ன? அப்படி துரியோதனனாக இருந்தாலும் துரியோதன பாலன் பாலன். அப்படி துரியோதனனாக இருந்தாலும் பாலன் இப்ப போடு. மகடஜாவடியை சேர்ந்த பாட்டப்ப சுவாமி. சுவாமி. ஆமா. எங்களுக்கெல்லாம் ஒரு தெய்வம், நடமாடக்கூடிய தெய்வம். ஆமா. அவருடைய அருள் எங்களுக்கு என்றுமே இல்லை எங்காம கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. என்ன பாட்டப்ப சாமி அவர்களும் இன்னும் என் உடன் பிறந்த சரசா அவர்களும். ஆமா. என்ன சிவகாமி ஆர்வி ரசி அவர்கள், சிவகாமி அவர்களும். ஆமா. என்ன சம்பு அவர்களும். ஆமா. என்ன மற்ற சொத்த பந்தங்கள் நம்மளுக்காக நன்கொடைய வாரி வழங்கியிருக்கிறார். பச்சியம்மன், முத்துசாமி, கருப்புசாமி, இனிய பெருமாளுடைய அருள் பெற்று இந்த மாதிரி அம்மா வருதுதான். பெரிய பிள்ளம்மா அவர்களும் நம்மளுக்காக நன்கொடைய வாரி வழங்கியிருக்கிறார். நிறைய சொந்த பந்தங்கள் அனைவர்களும் நம்மளுக்காக நன்கொடைய வாரி வழங்கியிருக்கிறார். நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் பெருமை வாய்ந்த கோசேரி வெட்டியில் இருந்து அருள்பாலிக்கும் பச்சையம்மன் திடலிலே இன்று தான் வைத்த கோரிக்கை நிறைவேறி ஒரு காரணத்தினால் இல்லையா இந்த அம்மனுக்காக நேர்த்தி கண்ணை செலுத்திக் கொண்டிருப்பவர் செல்வமையா குடும்பத்தார் இல்லையா. அவரது குடும்பமாகட்டது இந்த அம்மனுடைய அருளால நோயற்ற வாழ்வு, குறைவே இல்லாத செல்வத்தோடும் நாடகம் வைத்தால் மட்டும் போதுமா? நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய ஆர்வீர் ரசிக சொந்தங்கள் எல்லோருடைய குடும்பமும் இந்த அம்முடைய அருளால் என்றும் சுகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நம் சபா சார்பாகவும் இங்கு கூடியிருக்கக்கூடிய எல்லோருடைய சார்பாகவும் அவள் குடும்பம் ஓங்கி தலைக்கு வேண்டிய பணிவான நன்றி அந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கும். இன்னும் அது மட்டுமில்ல, வருகின்ற சனிக்கிழமை இரவு தாளையூர் நாங்கள் அத்திமனத்து வேந்தர்களாக இருந்தாலும் எங்களை வெற்றெடுத்த தாயர்கள் யார்? நான் யாருக்கு மகனாக பிறந்தவன்? யாருக்கு பிறந்த?
சேனல் சரி உலகம் முழுதும் நம்மளுடைய தெருக்கூத்து நாடகத்தை ஒளிபரப்பு செய்து வரார். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று மெண்டல் அவருடைய யூடியூப் சேனல் வளர ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். என்னை பெற்றெடுத்த அன்பு யாரு அடிக்கிற உண்டாட்ட முறைக்கிறானே? எங்க அப்பா அம்மா நம்ம திருக்கிற அந்த வீர உனக்கு இருக்கணும். தள்ளிவிட கூடாது. என் தாய் தந்தைகள் என் தந்தையாரோ அர்ச்சனாபுரத்து வேந்தர் மும்மூர்த்தி தெய்வங்களைப் போல 3 பேர் பிறந்தார்கள். மூத்தவராகிய என் தந்தையாரோ திருதராஷ்டிர மாமன்னன். என் தாயார் என் தாய் காந்தாரி அம்மை. என்ன கோவிந்த அண்ணா அவர் சொத்திலிருந்து நம்மளுக்காக நன்கொடைய வாரி வழங்கி இருக்கிறார். என்ன பச்சையம்மன் முத்துசாமி கருப்புசாமி இனிய பெருமாளுடைய அருள் பெற்று அவர் செய்கின்ற வியாபாரங்கள் அவங்க குடும்பத்துல மலை போல கஷ்டங்கள் இருந்தாலும் பணி போல நீங்க வேண்டி ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். மாமனருக்கும் அம்மையாருக்கும் நாங்கள் சரியாக 100 காரணங்கள் பிறந்திருக்கின்றோம். துரியன் துர்ச்சோதனன் துருமுகன் விகடன் வரை நாங்கள் சரியாக 100 பேர் பிறந்திருக்கிறோம். எங்கள் 100 பேருக்கும் ஒரே ஒரு தங்கை. கொஞ்சம் பலத்தை சேர்ந்த குங்குமப்பட்டு கசாப்காரர். அவர் சொத்தில் இருந்து நம்மளுக்காக நன்கொடைய வாரி வழங்கி இருக்கிறார். போட்டோ எடுக்கலாம் போயிட்ட இன்னும் 4 இருக்கு. என்ன கசாப் தொழில் மென்மேல உயர வளர வேண்டும் என்று பச்சைமணி வேண்டுகிறோம். நன்றி வணக்கம். அப்படி இருந்தாலும் 100 பேர் கௌரவர்கள். துரியன் துர்ச்சோதனன் துருமுகன் ஜெகடன் வரையிலே 100 பேரும் என் தங்கையாக திருச்சடை 101 ஒரே ஒரு தங்கச்சி. அது மட்டுமல்ல எங்க சித்தப்பார் மக்கள் 5 பாண்டவர்கள். நாங்கள் எல்லாம் 105 இளவரசர்கள் இந்த அத்தினாபுரத்திலே சுகபோகமாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். இது நம்ம உயிரினில் மேலான தங்கவேல் ஐயா அவர்கள் அவர் சொத்தில் இருந்து நம்மளுக்காக நன்கொடைய வாரி வழங்கியிருக்கிறார். அவரும் நம்மளுடைய குறையற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். நன்றி வணக்கம். அப்படி நாங்கள் 105 இளவரசர்கள். 105 பேர். ஆமா சரிங்க. இப்பதான் நாங்கள் பாடசாலை செல்லக்கூடிய சின்ன பருவம் பாட செல்வது. ஆமா 5 சிறு வயது விளையாட்டு தான். பார்த்தாவே தெரியுது. ஆமா பார்த்தாவே தெரியுமே. தெரியுது. அதனால விளையாடும் பருவத்தில் இருக்கிறோம். எங்க எங்க அண்ணன் தம்பிகள் எல்லோரும் ஏண்டா இதுக்கா வந்த படுத்திருப்பார். எதுக்கு கூட்டினோட சொன்னா வாழ்வதை பார்த்தா எவ்வளவு ஒரு ஆனந்த சந்தோஷம். அதனால காலை எழுந்தோம், காலை கண்ணை முடித்து விட்டோம், உண்டோம், விளையாடுவோம். அதுதான் நமக்கு அனுதின வேலை. இன்னைக்கு பால் பதார்த்தம் எல்லாம் அரண்மனையிலே சாப்பிட்டு விட்டோம். இப்ப நமக்கு என்ன வேலை? அதனால விளையாட்டு விளையாடலாமே. அன்னார் துரியண்ணனும் தருமண்ணன் இருவரும் இருக்கிறார்கள். இருவரும் மூத்தவர்கள். இவர்கள் என்ன விளையாட்டு விளையாட சொல்கிறாரோ அந்த விளையாட்டு 103 பேரும் நம்ம அதே விளையாட்டு விளையாடலாம். தம்பி துச்சோதனா, நீங்க சொல்லுங்க. நான் முதல்ல நீங்க சொன்னா கேட்பேன். பந்து விளையாடலாமே. வந்தா? ஆமா. லப் லப்னு பிடிப்பது. ஆஹா, விளையாண்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டதே. விளையாடலாமா? எங்க அட்டனை காணவில்லையே. ஐயோ, அவரிடத்தில் தான் சீனி இருக்கணுமோ? அவர் பந்து பிடிப்பதில்லை.
தம்பி அர்ஜுனா, துர்ச்சோதனா, இந்த பந்து சரியில்லை. உனக்கு தெரிந்த பந்து இருக்கிறத வச்சு விளையாடுவோம். போடு செய். அப்படியா? இல்ல ஏதாவது பேசலாம் பந்து வைத்திருக்கிறையோ என்று கேட்டேன். அண்ணா, தம்பி ஒரு பாடல் பாடு பார்க்கலாம். அதிகம் பேசலாய். அண்ணா, விளையாடும் ஆர்வத்திலே பந்தை வேகமாக ஒருவர் பின் ஒருவராக கிணத்துக்குள் குறித்து யாரேனும் ஒரு எடுத்து வெளிவரலாம். மூத்தவர் தருமங்கன், அவர் குதிக்கிட்டு நீங்க குதிங்க முதல்ல. எதுவுமே செய்ய முடியாதா? முதல்ல ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தது ஒரு பந்து. அந்த ஒரு பந்தையும் கிணற்று எட்டி பாருங்க. எட்டி பாருங்க. தம்பி, அது எங்க அண்ணன் அடித்த பந்ததுனாலதான் விழுந்துச்சிருக்கிறியா? ஆமா. அப்ப எங்க அண்ணன் தான் எடுக்கிறீங்க. எங்க அண்ணன் அடித்த பந்தை நீ பிடிக்க தவறிட்டேன். அதனாலதான் கருத்துல விழுந்துச்சு. சரி, இதுக்கு ஒரு வழி சொல்றேன். தம்பி கம்முன்ற, இதுக்கு ஒரு வழி சொல்றேன். அதுதானே மேல எடுக்கணும். ஆமா. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்னப்பா? எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கல்லா பொறுக்கி கிணத்துக்குள்ள போட்டா அது மேல வந்துடாது. இதனாலதான் ஒண்ணு திருப்பி அடிக்கிறான். வராதா? ஏன்னா இப்படி முட்டாள்தனமா எத்தனை கல்லுனா இவ்வளவு ஆளை கிணத்துல போட்டு நப்புறது நம்ம. ஒரு வருஷத்துக்கு போட்டாலும் நம்பாது. சரி, எப்படி எடுக்கிறது? ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சிக்கலாம். கடைசியா அந்த அர்ஜுன கையை பிடிச்சுக்கோங்க. அர்ஜுன முதல்ல பந்தெடுத்து சொல்லி உள்ள விட்டு அவன் பந்தெடுத்து வெளியே போட்டது அவன் கையை உள்ள விட்டுறான். ஏய், அது மாதிரி பண்ணிக்கிறேடா தம்பி. காக்காபாளையம் வந்து இறங்கறதுக்கு போய் இதுல போய் சீரகாப்பாடியில இறங்குனீங்களா? அப்படியில பண்றீங்க. ஏய், நாங்க ஓரத்துக்கு தான் ஐடியா போறோம். கொடுக்கறோம்ல. ஐயா, நாங்க என்ன வேலை கண்ணை பண்ணுவோம்? தூக்கி போடவும் நம்மளுக்கு என்னைக்கு கிளத்துல எடுக்கிறது? ஓ, இப்ப என்னதான் பண்றது? சுருட்டுல எடுக்கிட்டு பந்து இல்லாம நம்ம ஏன்னா, இங்க தம்பி கடைசியா இவனை இறக்கி விட்டு கிணத்துல உள்ள இவனால எவ்வளவு பெரிய கிணறாலும் இறங்கிடுவோம். இவனால ஊருக்குள்ள எத்தனை பிரச்சனை தெரியுமா? இல்லை, கிணறு இருக்கிற ஆள் நீதான். அதனால நீ கரெக்டா எடுப்பீன்னு நினைக்கிறேன். பிரச்சனை கொண்டு வர்றது நீ. கிடையவே கிடையாது. அஞ்சாபுரம் வந்து விட்டோம். இதுதான் அஞ்சாபுரம் இல்லையா? இங்கதான் உங்க அண்ணன் இருக்கிறாரு. அதனால இந்த அஞ்சாபுரத்துல என்ன இருக்குன்னு பாத்து வாங்க. நான் அப்புறமா யோசிக்கிறேன். அதை எப்படி எடுக்கிறது? திருவிழாக இருக்கிறேன். யார் தாங்க? வணக்கம். நாங்க எல்லாம் குருகுலத்து வேந்தர்கள். அப்படியா? ஆமா. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏன் இப்படி கிணற்றுக்குள் எல்லோரும் ஒற்றுமையாக எட்டி கிணற்றுக்குள்ளேயே நோட்டமிட்டுக் கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? என்ன? ஐயா, நாங்கள் 105 இளவரசர் ஒன்றாக பந்து விளையாட்டு விளையாடினோம். சரி. விளையாடுகின்ற தருவாயிலே என் அண்ணனாகிய பீமசேனனும் என் அண்ணனாகிய துரியமனன் இருவரும் சேர்ந்து அடித்த பந்தின் வேகத்தால் பந்து கிணற்றுக்குள் போய் விழுந்து விட்டது. அந்த பந்தை எடுக்க தெரியாமல் தட்டு தடுமாறி களைத்து போய் நிற்கிறோம். சரி, பந்து இல்லாமல் எப்படி விளையாடுவது? வாழ்க்கை அப்படியானா உங்களுக்கு குறை இருப்பாரு? இல்லையா? இல்லையா சுவாமி? எங்க குருதேவர் இந்த பந்தை எப்படி எடுப்பது எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அடடாடா, யாரு? திருவாச்சாரியாரா? ஆச்சாரியார். ஆமா. சரி, பர்க்குணா,
நீங்க வாங்க. ஏன் இந்த பையனை பார்க்க ஒரு அழகா இருக்கு. இப்ப எப்படி பந்தம் எடுப்பது? அதாவது ஒரு அருகம்புல்லிடு ஆகட்டும். ஏதோ ஒரு புல். என்னுடைய பிறவி குணம். ஆமா, நான் மந்திரம் சொல்கிறேன். நீ அந்த பானத்தை துடித்தாயானால் அந்த பந்து பழுதில்லாம மேல வந்துடும். அந்த மந்திரத்தை சொல்லி இந்த மானவிரகத்தை செய்தால் கிணத்துக்குள்ள இருக்கிற பந்து மேல வந்துடும். அப்படியா? இல்லாமல் வெடிக்கும். ஓம் ஓம் நமச்சிவாய. அடேங்க அப்பா, நீங்க என்ன ஒரு விசித்திரமான விளையாட்டு இதுதானே. இந்த வித்தையை சொல்லி கொடுத்த அடுத்த கணத்திலேயே ஒரு அருகம்புல் துணையால ஆமா இப்படிப்பட்ட பந்தை வெளியே மேலே வந்து விட்டது. உங்களுக்கு இருக்கிறதா? உண்மைதான். அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பந்தெடுக்கவே இவ்வளவு ஒரு அறிவு இருக்குதுன்னா இவருக்கு எத்தனை வித்தை இவர் வச்சிருக்க மாட்டாரு. இவர்கிட்ட நாம ஏன் வில் பயிற்சி, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் ஏன் கத்துக்க கூடாது? அதனால இவர் எப்படியோ எங்க வழிபோக்கா போய் கொண்டிருக்கிறார். சரி, இவரை நம்ம அரண்மனை கழித்து போகலாமே. ஆயுத இடத்தில் சொல்லி நாம எல்லாம் 105 இலவச வித்தை கற்றுக்கொண்டால் இவரிடத்தில் தான் கற்றுக்கொள்வோம் என்று சொல்லி, ஐயா பாருங்கள் சுவாமி, பாருங்கள் போகலாம் அரண்மனைக்கு. அப்படியாக புறப்படைகள் போகலாம். ஆ.